ஸ்ரீ கர்க சம்ஹிதை பிருந்தாவன காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம். பிரம்மதேவர் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் துதி. பிரம்மதேவர் கூறினார், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தமது உடல் ஒரு மேகம் போன்றது. பிரம்மதேவர் கூறினார், மேகங்களின் பிரகாசத்துடன் மின்னல் நிற ஆடைகளை அணிந்தவரும், அமிர்தம் போல இனிமையாக பேசுபவரும், தெய்வீகமானவரும், புல்லாங்குழல் ஏந்தியவரும், மயிர்பீலி அணிந்தவரும், தனது சகோதரன் பலராம சுவாமியுடன் கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வணக்கம். தாமே காலாவதராவீர். அதன் சக்தியால் நாம் படிப்படியாக உலகை படைத்து பராமரித்து அளிக்கிறோம். தாமே ஸ்ரீ கிருஷ்ண சந்திரனாக அவதரித்து பூமியில் நந்தரின் மகனாக ஏற்றுக்கொண்டீர். கருப்பு நிற மஞ்சள் நிற உடையணிந்த வம்சீதர் பிரஜேஷ் ராதிகாபதி பூங்காவில் அலைந்து திரிபவர், மிக அழகான ஸ்ரீஹரி, மேகமற்ற வானம் போன்ற உயிரினங்களின் உடலில் அமைந்தவர், ஆதி யக்ஞர் மற்றும் சைத்திய ஸ்வரூபம், மாயை இல்லாதவர். நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சர்வே ஞானி. தீவிர ரஜோகுணம், அதாவது ஆர்வம் மனதில் எழும்போது அது முடிவுகளையும் சந்தேகங்களையும் எடுக்க தொடங்குகிறது. இந்த எண்ணங்கள் மற்றும் சந்தேகங்களால் ஆதிக்கம் செலுத்தும் மனதில் பெருமை எழுகிறது. மேலும் இந்த பெருமை படிப்படியாக புத்தியை சிதைக்கிறது. தற்காலிக மின்னல் போல, மாறிவரும் பருவங்களைப் போல, தண்ணீரில் வரையப்பட்ட கோடு போல, ஒரு பேயால் உருவாக்கப்பட்ட நெருப்பு போன்ற மற்றும் ஒரு ஏமாற்றுக்கார பயணியின் அன்பை போல இந்த உலகத்தின் இன்பங்கள் பொய்யானவை. புலன் இன்பங்கள் துக்கங்களால் சூழப்பட்டு ஒரு சக்கரம் போன்றவை. எரியும் நெருப்பு வேகமாக சுழலும் போது உருவாகும் ஒரு தற்காலிக வட்டம். மரங்கள் நகரவில்லை என்றாலும் நீரின் இயக்கத்தால் நகருவது போல் தோன்றுகிறது போலவும், விழிகள் வேகமாக திரும்புவது, அசையாத பூமி கூட நகருவது போலவும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, அதே போல் இயற்கையால் பிறந்த குணங்களின் செல்வாக்கின் கீழ் ஏமாற்றப்பட்ட ஆன்மா இயற்கையால் பிறந்த மகிழ்ச்சியை உண்மையாக கருதுகிறது. மகிழ்ச்சியும் துக்கமும் மனதிலிருந்து எழுகின்றன. அவை தூக்கம் என்ற உறக்கத்தின் போது மறைந்துவிடும். விழித்தெழுந்தவுடன் மீண்டும் அனுபவிக்கப்படும். இந்த வகையான பகுத்தறிவை பெற்றவர்களுக்கு இந்த உலகம் ஒரு தொடர்ச்சியான கனவின் மாயை போன்றது. பற்றுதலையும் பெருமையையும் துறந்த ஞானிகள் எப்போதும் பற்றின்மையை விரும்பி அமைதியானவர்களாக இருப்பார்கள். நூற்றுக்கணக்கான விளக்குகள் ஒரே விளக்கிலிருந்து பிறப்பது போல அனைத்தும் ஒரே பரம புருஷனிடமிருந்து பிறக்கின்றன என்பதே அவர்களின் அடிப்படை கண்ணோட்டம். பக்தன் புகையற்ற நெருப்பு சுடரை போல அறத்திலிருந்து விடுபட்டு சுய நினைவுடன் தன் இதயத்தில் பிரம்மதேவரின் இறைவனான பகவான் வாசுதேவரை வணங்குகிறான். பல பானைகளின் நீர் ஒரே சந்திரனை காண்பது போல சிறந்த பரமஹம்சர் கூட ஆன்மாவில் ஒற்றுமையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். 3 உலகங்களிலும் பகவான் ஸ்ரீஹரியின் குணங்களை வேறு யாரால் விவரிக்க இயலும்? 5 முகங்களை கொண்ட கடவுள்களின் இறைவன் நான். 1000 முகங்களை கொண்ட சேஷனின் ஆதிசேஷனின் இறைவன் நான். முரரே, பூமியில் உங்கள் மகிமை பாக்கியம் பெற்றது. முனிவர்களோ 14 மனுக்களோ அதை அறிய இயலாது. முகம் அழகாகவும் இனிமையாகவும் பேசும் பிம்பத்தின் பழம் போல சிவந்த உதடுகள் கொண்ட புன்னகை பிரகாசமாக இருக்கும். நெற்றி நீல நிற மெழுகால் மூடப்பட்டிருக்கும். தொங்கும் தங்க காதணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகான தொண்டை கொண்ட கோலோகநாதருக்கு நான் தலை வணங்குகிறேன். அவரது பொழுதுபோக்குகள் வைகுண்டத்தின் பொழுதுகளை விட சிறந்தவை. நறுமணமிக்க புதிய இலைகளை கொண்ட அமிர்தம் போல குளிர்ச்சியான மெதுவான காற்றின் இசையால் அலங்கரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நமஸ்காரம். பக்தர்களை பாதுகாக்கவும். தம்முடைய பரந்த விழிகளும் அவற்றின் சாய்ந்த பார்வையும் தாமரை மலர்களின் பெருமையையும் ஆடும் முத்துக்களின் பெருமையையும் நீக்கி பூமியின் அனைத்து ஆர்வலர்களுக்கும் சாற்றை தருகின்றன. உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களின் பாவங்களையும் அழிக்கும் மன்மதனின் அம்புகளைப் போல கூர்மையாகவும் இன்பத்தை தருவதில் திறமையானவையாகவும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் ஸ்ரீஹரியின் நகங்களைப் போல சொர்க்கத்தில் உள்ள தேவர் கூட்டங்கள் அவரை போற்றுகின்றன. அவர்களை நாங்கள் வணங்குகிறோம்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய வடிவத்தை நான் வணங்குகிறேன். வட்ட வட்டத்தை போன்ற பிரகாசம் கொண்ட அவரது சிறிய மணிகள் கொண்ட தெய்வீக மஞ்சளாடை சூரியனின் தாமரை பாதங்களின் சுற்றளவு போல அலங்கரிக்கப்பட்ட பிருகுபதாவால் பொறிக்கப்பட்ட லக்ஷ்மி தனது பெரிய மார்பில் தராசு போல அழகாக இருக்கும். அவர் கழுத்தில் தங்க ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள் மற்றும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் வைர அட்டிகை மற்றும் தேனீக்களின் சத்தத்துடன் அலங்கரிக்கப்பட்டு சிந்தூர நிறத்தின் அழகான விரல்களால் புல்லாங்குழல் வாசிக்கும். அவரது விரல்களில் தங்க மோதிரங்கள் கொண்ட அழகான காக்குலனை நான் நினைவில் கொள்கிறேன். அவரது கரங்கள் அழகாக இருக்கின்றன. பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்குபவர், சந்திரனை போன்ற நகங்கள் கொண்டவர், காமதேவரின் கடம்ப மரத்தில் மலர்களால் நறுமணம் கொண்டவர், அன்னம் போல அழகாக இருக்கும் மெதுவான இயக்கத்தை கொண்ட காடு. நான் பகவான் ஸ்ரீஹரியின் சூரியன், சுத்தமான கண்ணாடியைப் போல தூய்மையானவன், இனிமையானவன், இளமை பிரகாசம் கொண்டவன், மனிதர்களை பாதுகாப்பவன், இரத்தினங்கள், காதணிகள் மற்றும் அழகான சுருள் முடியால் அலங்கரிக்கப்பட்டவன். சந்திரனை போல பிரகாசிக்கும் அந்த 2 கன்னங்கள் எனக்கு நினைவிருக்கிறது. தங்கம், முத்துக்கள் மற்றும் மரகதங்களால் பதிக்கப்பட்ட சிவப்பு துணியால் ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கிரீடத்தை நான் வணங்குகிறேன். அது மன்மதனின் முகத்தில் விளையாடும் அனைத்து அழகுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது சந்திரனை போலவும் மில்லியன் கணக்கான சூரியன்களைப் போலவும் சிவப்பு பிரகாசமாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறது. அதன் வாசலில் கார்த்திகேயர், விநாயகர், இந்திரன், சந்திரன் மற்றும் சூரியனின் இயக்கம் கூட இல்லை. பிரபஞ்சத்தின் தலைவரான சந்திரனை நான் வணங்குகிறேன். அவருடைய கட்டளை இல்லாமல் யாரும் தோட்டத்திற்குள் நுழைய இயலாது. இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்த பிரம்மதேவர் மீண்டும் கரங்களை கூப்பி, பிரபஞ்சத்தின் பிரபு, உங்கள் தொப்புள் தாமரையில் இருந்து பிறந்தேன். எனவே ஒரு தாய் தனது மகனின் மீறல்களை மன்னிப்பது போல தயவு செய்து எனது மீறல்களை மன்னியுங்கள். பிரஜத்தின் பிரபுவை, நான் ஒரு உலகத்தின் ஆட்சியாளர், அதே நேரத்தில் தாங்கள் மில்லியன் கணக்கான பிரபஞ்சங்களின் தலைவர். எனவே பிரஜத்தின் பிரபுவே, மதுசூதனனே, பகவானே, கடவுளே, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். நான் முட்டாள். தெய்வங்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்களை மயக்கும் மாயையை ஏமாற்ற முயற்சித்தேன். கோவிந்தரே, தாம் நாராயணர். தாம் நாராயணர் அல்ல, பகவான் ஸ்ரீஹரி. கல்பத்தின் தொடக்கத்தில் பிரபஞ்சத்தை படைத்த பின்னர் நாராயணரின் வடிவத்தில் ஆதிசேஷனின் மீது சயனித்தீர். தங்கள் பிரம்ம ஒளியில் யோகிகள் தங்கள் உயிரை தியாகம் செய்கிறார்கள். குழந்தை கொலையாளியான தேவி பூதனையையும் அன்னையாக ஏற்று அவள் கூட அவளுடைய குலத்துடன் இணைந்து தங்களின் அந்த ஒளியில் இணைந்தாள். மாதவா, என் மீறுதலின் காரணமாக நீங்கள் கன்றுகள் மற்றும் மாடு மேய்க்கும் சிறுவர்களின் வடிவத்தை எடுத்து காடுகளில் சுற்றி திரிந்தீர்கள். எனவே பகவானே, தயவு செய்து என்னை மன்னியுங்கள். கோவிந்தரே, ஒரு தந்தை தன் மகனின் குறைகளை புறக்கணிப்பது போல நீங்களும் என் குறைகளை புறக்கணித்து என்னுடன் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உங்கள் பக்தர்கள் அல்லாதவர்கள், ஆனால் அறிவில் மூழ்கி இருப்பவர்கள் துன்பத்தை மட்டுமே பெறுகிறார்கள். அதேபோல் வைக்கோலுக்காக தங்கள் வயல்களை விடாமுயற்சியுடன் பயிரிடுபவர்கள் வைக்கோலை மட்டுமே பெறுகிறார்கள். உங்கள் பக்தியில் தொடர்ந்து மூழ்கியிருக்கும் ஏராளமான யோகிகள், முனிவர்கள் மற்றும் பிரஜவாசிகள் தங்களை அடைந்துள்ளனர். அவற்றை 2 வழிகளில் அடையலாம்: தரிசனம் மற்றும் ஸ்ரவணம். நான் தம்மால் கவரப்படுகிறேன். ஆனால் ஐயகோ, பகவான் ஸ்ரீஹரியின் மாயையால் நான் அவரால் கவரப்படவில்லை. இதை கூறிய பிரம்மதேவர் விழி நீருடன் அவரது, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதங்களை வணங்கி மீண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனது அனைத்து பாவங்களையும் மன்னிக்க பக்தியுடன் வேண்டத் தொடங்கினார். நான் கோபகுலத்தில் பிறந்து உங்கள் பாதங்களை வணங்கி சுகதியை புலன்களின் இறைவன் அடையட்டும். இந்தியாவில் வசிப்பவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு முறை கண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, யமுனையில் அலையும் விளையாட்டிற்கு அர்ப்பணிப்புள்ள கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் சூரியனின் மகள் பொழுதுபோக்குகளில் சூரியன் என்னை காக்கட்டும்.
உலகின் அனைத்து புனித தலங்களுக்கும் தனது பயணத்தின் பலனை பெறுகிறார். அவர் கோலோகம் என்று அழைக்கப்படும் உங்கள் இனிமையான ஆழ்நிலை உலகத்திற்கு செல்கிறார். நாரத மாமுனிவர் கூறத் தொடங்கினார். அனைத்து உலகங்களுக்கும் தந்தையான பிரம்மதேவர் அழகிய பிருந்தாவனத்தின் எஜமானரான கோவிந்தரை இவ்வாறு புகழ்ந்து வணங்கினார். அவரை 3 முறை வலம் வந்தார். சிறிது நேரம் மறைந்து விட்டார். பசுக்களுக்கும் ஆயர் சிறுவர்களுக்கும் ஒரு வரம் கொடுத்து பின் திரும்பி வர அனுமதி கேட்டார். பின்னர் பகவான் ஸ்ரீஹரி அவர்களை தமது விழிகளின் அடையாளத்தின் மூலம் செல்ல உத்தரவிட்டார். உலகங்களின் தந்தையான பிரம்மதேவரும் மீண்டும் வணங்கி தனது உலகத்திற்கு சென்றார். அரசரே, இதற்கு பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரைவாக கன்றுகளையும் பசுமேய்க்கும் ஆயர் சிறுவர்களையும் காட்டிலிருந்து அழைத்து வந்து யமுனை கரை கோப்பர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அழைத்து சென்றார். அவர்கள் அந்த இடத்தை அடைந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகளுடன் திரும்பி வருவதைக் கண்டு அவரது மந்திரத்தில் மயங்கிய மாடு மேய்ப்பவர்கள் அந்த நேரத்தை அரை கணம் தவறாக புரிந்து கொண்டனர். கன்றுகளுடன் வந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், சீக்கிரம் வந்து உணவருந்துங்கள், பகவானே, நீங்கள் சென்றதிலிருந்து யாரும் உணவு உட்கொள்ளவில்லை என்றனர். இதற்கு பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புன்னகைத்து கொண்டே குழந்தைகளுடன் உணவருந்திவிட்டு மலைப்பாம்பின் தோலை காட்டினார். பின்னர் மாடு மேய்ப்பவர்கள் மற்றும் பலராம சுவாமியால் சூழப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கன்றுகளை முன்னால் வைத்துக்கொண்டு மெதுவாக பிரஜத்திற்கு திரும்பினார். பசுக்களின் கூட்டத்தின் நடுவில் அமைந்துள்ள நந்தனுக்கு நான் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். இனிமையான காட்டிலிருந்து மெதுவாக மந்தைக்கு திரும்பி வெள்ளை புள்ளிகள், சிவப்பு, மஞ்சள், புகை மற்றும் பச்சை போன்ற பல வண்ணங்கள் மற்றும் குணங்கள் கொண்ட கன்றுகளை முன்னோக்கி சுமந்து செல்கிறார். ராஜன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரிந்ததில் ஒரு யுகம் போல இருந்த அந்த கோபியர்கள் அவரை காண்பதில் மகிழ்ச்சி கண்டனர். சிறுவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு சென்று கன்றுகளை தனித்தனியாக மாட்டு தொழுவங்களில் கட்டினார்கள். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பிருந்தாவன காண்டத்தின் 9ஆம் அத்தியாயமான பிரம்மதேவரால் கிருஷ்ணரை போற்றப்படுதல் என்ற தலைப்பு இனிதே நிறைவடைந்தது.